கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். தேவனுடைய கரம் நெகேமியாவோடு இருந்தபடியால் எருசலேமில் உள்ள ஆசாரியர், யூதர்கள், பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து நெகேமியாவை பார்த்து, தேவனுடைய ஆலயத்தின் அலங்கத்தையும் சுட்டரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று நெகேமியாவின் கைகளை திடப்படுத்தினார்கள். ஓரோனியனான சன்பல்லத்தும், அம்மோனியனான தொபியாவும், அரபியனான கேஷேமும் எருசலேமின் அலங்கத்தை கட்டப்போகிறார்கள் என்றும், எரித்து போடப்பட்ட அதன் வாசல்களை எல்லாம் பழுது பார்த்து கட்டப்போகிறார்கள் என்றும் கேள்விப்பட்டபோது பரியாசம் பண்ணினார்கள். இவர்களால் எப்படி கட்ட முடியும்? இவர்களுக்கு மரங்களை கொடுப்பது யார்? செலவுக்கு பணம் கொடுப்பவர்கள் யார் என்று ஏளனமாக நினைத்தார்கள். மேலும் அவர்கள் இவர்களை கேலி பேசி நிந்தனை பண்ணினார்கள். இவர்கள் கட்டப்போகிறார்களாம், எப்படி கட்டுகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கத்தானே போகிறோம். இவர்களுக்கு சாப்பிடவே வழியில்லை, இவர்கள் வீடுகளே இடிந்து கிடக்கிறது, அதை கட்டுவதற்கு இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. இவர்கள் எப்படி கட்டுவார்கள்? இவர்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறார்கள் என்றார்கள். அதற்கு நெகேமியா மறுமொழியாக, பரலோகத்தின் தேவன், நாங்கள் வணங்குகிற தேவனானவர் எங்களுக்கு இந்த காரியங்களை கைகூடி வரப்பண்ணுவார். அவருடைய வேலைக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டிவிடுவோம். எங்களை நிந்திக்கிற, ஏளனம் பண்ணுகிற உங்களுக்கோ இந்த காரியத்திலும் சரி, எருசலேமிலும் சரி பங்குமில்லை, பாத்தியமும் இல்லை. இதை நாங்களே எழுந்து ஒற்றுமையாக நின்று கட்டுவோம். அதை உங்கள் கண்கள் பட்டும் பார்க்கத்தான் முடியும். மற்றபடி உங்களுக்கும் உங்கள் பேரை சொல்லவும் இங்கே ஒன்றுமில்லை. இப்படி உங்களுக்கு பங்கில்லாத, உங்கள் பேரை சொல்ல ஒன்றுமில்லாத இந்த வேலைக்குள் நீங்கள் வரவேண்டாம். தூரத்திலே நின்று நாங்கள் செய்வதை நீங்கள் பாருங்கள் என்று நெகேமியா சொன்னான். இப்படித்தான் ஒருவர் ஒரு கதை சொன்னார். ஒருவன் மரித்து போனான். பின்பு அவன் பரலோகம் சென்றான். அங்கே பரலோகத்தின் வாசலின் வெளியே இவனைப் போல வரிசையில் ஏகப்பட்ட பேர் நின்றார்கள். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்த்து உள்ளேயும் வெளியேயும், அதாவது நரகத்துக்குமாய் அனுப்பி கொண்டிருந்தார். இவனும் போய் வரிசையிலே கடைசியிலே நின்றான். இவனுடைய முறை வந்தது. இவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மகனே, நீ உயிரோடு இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆலயம் சென்று என்னை தேடினார்கள். தன்னை சுற்றி இருக்கிறவர்களையும் என்னை பற்றி அறியாதவர்களையும் சுவிசேஷம் சொல்லி என்னண்டை வரவழைத்தார்கள். இன்னும் இப்படிப்பட்ட எத்தனையோ காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்து என்னண்டை மக்கள் வருவதற்கு தங்கள் பொருள்களை கொடுத்து அழிந்து போகிற உலகப் பொருள்களினால் நிறைய ஆத்மாக்களை ஆதாயம் செய்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நீ பார்த்து கொண்டுதானே இருந்தாய். அவர்களோடு சேர்ந்து எனக்காக எதையாவது செய்தாயா என்று உனக்கு மனதில் தோன்றியதா என்று கேட்டார். அவர்களை நினைத்து பார்த்தாயா? அவர்களையெல்லாம் நீ பரியாசம் பண்ணினாய், அற்பமாக நினைத்தாய். அதனால் நீ எனக்காக ஒன்றுமே செய்யவில்லை. ஆனாலும் நீ பரலோகம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நீ வந்திருக்கிறாய். நான் உனக்கு சொல்லுகிறேன், இங்கே உனக்கு பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை என்று கூறிவிட்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அந்த பரலோக பாக்கியத்தை நாம் எண்ணி பார்ப்போம். ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று இந்த ஒரு ஏழைக்கு ஒரு செம்பு தண்ணீர் குடிக்க கொடுத்தால் கூட நான் உனக்கு பங்கு தருவேன், பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நாம் இந்த உலக வாழ்க்கையிலே பிற மனிதர்களை நினைத்து பார்ப்போம், ஆலயத்தை நினைத்து பார்ப்போம். அங்கே போய் நம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆலயத்தின் தேவைகளில், பழுது வார்த்தலில், கட்டுமானத்தில் நாம் முறுமுறுப்பில்லாமல் நம்முடைய பங்கை உடனே கொடுப்போம். ஆண்டவர் இதையெல்லாம் மனதிலே கொண்டு வருவார். நம்மை சுற்றி இருக்கிற ஏழைகளுக்கு நம்மாலான உதவிகளை செய்வோம். அதை ஆண்டவர் எனக்கே செய்தீர்கள் என்கிறார். அப்படி செய்யும்போது ஆண்டவர் பரலோகத்திலே நமக்கு பங்கு தருவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை தேடி உமக்கு கொடுத்து வேலை செய்து ஆத்ம ஆதாயம் செய்து அந்த பரலோகத்துக்கு பங்குள்ளவர்களாக
வாழ அருள் புரி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.